ஆல் ஓவர் தமிழ்நாடு. தீபாத்தனை காமிச்சிட்டு நேராக இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு தேங்காய் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. நமக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நாங்கள் முத்துக்கடை வந்துட்டோம். புகழ்பெற்ற இடமா இருக்குது. சுற்று வட்டாரத்தில் இருந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. தீபாத்தனை காமிச்சிட்டு நேராக இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வண்டிக்கு எலுமிச்சை பழம் தேங்காய் உடச்சிட்டாங்கனாக்கா நம்ம நேராக நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி நம்ம போக வேண்டியது தான். நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து போக போகிற இடம் பார்த்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதை கவர் பண்ண விதமாக ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் வண்டியில். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. எலுமிச்சை பழம்லாம் வச்சுட்டாச்சு இப்போது. அதுக்கப்புறம் நம்ம அந்த தமிழ்நாடுன்றத அந்த ஸ்டிக்கர் ஆல் ஓவர் ட்ரிப் போகிறோம் இல்லையா, எந்தெந்த பிளேஸுன்றதை நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. நம்ம பின்னாடி நம்ம எலுமிச்சை பழமும் சுற்றி வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. நம்மளை சுற்றியும் வந்துடுறாங்க. 3 ரவுண்டு சுற்றி வந்துட்டு அதையும் சூடு தேங்காய் விட்டு உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறோம். நாங்கள் சீக்கிரமாக கிளம்புனால தான் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணோம். ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு 1 or 2 hour அப்படி கொஞ்சம் டிலே ஆகுதா. சீக்கிரம் நேரம் நம்ம சூழ்நிலையிலேருந்து நம்ம இப்போ வெளியே கிளம்புறோம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கொடைக்கானலுக்கு முன்னாடி இருக்க நயாரா பெட்ரோல் பங்க்கில் டேங்க் ஃபில் பண்ணிடுறோம். டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போக தான் போனோம். ஏன்னா இருட்டிச்சுனாக்கா அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ வந்து பெருங்காஞ்சம் வந்திருக்கோம். எல்லாம் ஃபுல்லாக பேனராக வச்சுருக்காங்க. திருவிழா போல் இருக்குது ஊரில். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இதில். அடுத்து அம்மூர் வந்திருக்கோம் நாங்கள். மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொடி பறக்கும். கண்ணால் நல்லா பார்க்கலாம். நீங்கள் நல்லா பெருசாக இருக்குது. முன்னாடியே சொன்னது தான், டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. அதனால் எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் நேராக இப்போ நம்ம ராணிப்பேட்டைக்கு போய்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேலூர் தான் நம்ம போவோம். போகிற வழி சரி ஹேர் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் அவர் இருந்தார். அவரே பார்த்து செக் பண்ணிவிட்டு இல்லைங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் ஹேர் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். நேராக ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் முத்துக்கடை வந்துவிட்டோம். முத்துக்கடை வரும்போது கரெக்டாக சன் பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. சூரியனே தெரியல வெளியே. ஓகேவா, அப்புறம் நேராக நாங்கள் கிளம்பி இடத்துல வந்து சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வழியாக போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வேன் வந்து ட்ரக்கு வந்து அப்படியே குறுக்கில் வந்துச்சுங்க. அப்புறமா நேராக சரி திரும்ப பிரேக் பண்ணிவிட்டு அப்புறமா போனோம். இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழசாகிடுச்சு. சரி ஓகே அதை கடந்து அப்புறம் பைபாஸ் பைபாஸில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் வண்டிகள்லாம் ரொம்ப நிறையா வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே சேஃபாக பண்ணுங்க. ஹெல்மெட்லாம் போட்டு வரும்போது பைபாஸில் ரொம்ப காரு டூ வீலரில் போடுவாங்க, பஸ்ஸு எல்லாமே. ஏன் சொல்கிறோம்னாக்கா இப்போ ஒரு டக்குன்னு கட் ஆகுறாங்க அப்படின்னும் போது இண்டிகேட்டரை போட்டு ஒரு 10 மீட்டர் முன்னாடி இண்டிகேட்டர் போட்டாங்கன்னா தெரியும் ஓகே அவங்க கட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி. யாருமே அதை வந்து ரூல்ஸை ஃபாலோவே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ஏதோ பண்ணிட்டு அப்படியே யார் வராங்க முன்னாடி யார் போகிறாங்க பிளான் பண்ணுறாங்க. கொஞ்சம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளால இன்னொருத்தருக்கு யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது பார்த்திங்களா. அதனால் அப்போ நம்ம வந்து வேலூர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருக்கீங்க. ரீச் சர்க்கிள் வந்து கிட்டே வரப்போகிறோம். நம்ம டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. உறவுகளுக்கு வணக்கம். ஆர்டிஎஸ் ஃபேமிலி ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேலூர் கோட்டை தான். கோட்டையில் வந்து கல்லுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சவர்லாம் வந்து ரொம்ப பழமையானதாக இருக்குது. புகழ்பெற்ற இடமா இருக்குது. சுற்று வட்டாரத்தில் இருந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. ஓகேங்களா, யாராவது விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 o'clock ஆகுது. நம்ம கிளம்புறது லேட்டு. அதனால் இது பார்க்கும்போது பிரம்மாண்டமாக அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க இந்த டைமில் கூட. ஓகேங்களா, மறக்காமல் இங்கே யாராச்சும் வரங்களா விசிட் பண்ணி பாருங்கள். ஆர்எஸ் ஃபேமிலி, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சமுதாயத்துக்காக. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களா, வேலூர் கோட்டை அந்த லைட் செட்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, வண்டி ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து தம்பி ஆர்எஸ் பாய் வந்து அங்கே போயிருக்காரு கடையாண்ட. ஏகே ஆட்டோமொபைல் ஃபஸ்ட்டு சம்பவம்